ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இதை வேணும்னா நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு டைரெக்டாக ஹீலிங்குள்ள போயிடலாம். இஎஃப்டி அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு 9 அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வாட் எவர் இட் மேபி. இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ல நம்ம ஜென்டலா டேப் பண்றது மூலமா நம்மளுடைய பெயினையும் நம்மளுடைய எமோஷன்ஸையும் நினைச்சுக்கிட்டு டேப் பண்றதன் மூலமா அந்த எமோஷன்ஸ்ல இருந்தும் பெயின்ல இருந்து விடுபட முடியும் அப்படின்ற ஒரு மெத்தட். சிம்பிளா ஒரு 9 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 9 பாயிண்ட்ஸ்ல டேப் பண்ணிக்கிட்டு இது வந்து ப்ராப்பரா கைட் பண்ணி நடந்தா அது அந்த ஹீலிங்கோட டெப்த் ஒரு மாதிரி இருக்கும். பட் யார் வேணாலும் எப்படி வேணாலும் சும்மா ஜஸ்ட் அந்த பெயின் அவங்களுக்கு இருக்கிற ஃபீலிங் அதை நினைச்சு டேப் பண்ணாலே அதுல இருந்து அவருக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது ஒரு ஜென்டிலான எல்லாரும் ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஒரு ஹீலிங் மெத்தட். அந்த 8 பாயிண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த கராத்தே சாப் அதாவது இந்த கையுடைய லேட்டரல் எண்ட் வெளிப்புற பகுதி. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா உருவம் ஆரம்பிக்கிற இந்த பகுதி. அடுத்தது கண் முடிகிற இந்த எலும்பு, கண்ணுக்கு கீழே இருக்கிற சென்டர்ல இருக்கிற இந்த எலும்பு, மூக்கு கடியில் இருக்கிற அந்த குழிவான பகுதி, உதட்டுக்கு கீழே இருக்கிற இந்த குழிவான பகுதி. இங்கே காலர் போன்னா கரெக்டா நம்ம இந்த கழுத்து எலும்பு குழிவா இருக்கும். அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் எட்ஜ் பிரியும். சென்டரா ரெண்டா பிரியறதுக்கு சைட்ல பக்கத்துல இந்த ஃபிளாட்டா டேப் பண்ணிக்கலாம். எனக்கு எக்ஸாக்ட் பாயிண்ட் தெரியாது அப்படின்னா ஃபிளாட்டா டேப் பண்ணிக்கலாம். அப்புறம் அக்களுக்கு கீழே ஒரு 4 அக்களுக்கு கீழே நம்மளுடைய பிரஸ்ட்டுக்கு அப்படியே சைடுவர்ஸ்ல கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தா தப்பு இல்லை. கொஞ்சம் அதுல ஜென்டலா டேப் பண்ணணும், அவ்வளவுதான். ஆர்வத்துல பார்த்தோன்னா நிறைய பாயிண்ட்ஸ் டிஎஃப்டி ஹார்ட்ஃபீல்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லி இது பேர் இருந்தது. நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் குறைச்சி இப்போ வந்து ஒரு மினிமலா ஒரு 9 பாயிண்ட்ஸ் மட்டும் அவங்க டேப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்ன எல்லா எமோஷன்ஸையும் டீல் பண்ண முடியும். ஒருத்தர் வந்து நமக்கு வந்து நம்ம சொல்றதை கேட்டு அவங்க செய்ய முடியும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சஜஷன் கொடுக்கலாம். இன்னொன்று, ஒருத்தர் அன்கான்சியஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து ப்ராக்சியாவும் இந்த டேப்பிங் நம்ம பண்ண முடியும். அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. கத்துக்கிறது மிஸ், ஃபாலோ பண்றது மிஸ். ஸோ இதுதான் இந்த மெத்தட். ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம வந்து இன்னைக்கு மீட்டிங்ல இருக்க நான் ஜென்ரலா இப்போ ஏன் நான் வந்து இந்த இஎஃப்டிக்குள்ள நான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு என்னோட குழந்தைங்களுக்கும் இருக்கிற அந்த எமோஷன்ஸ் டுவர்ட்ஸ் சில்ட்ரன் அவங்கள மேனேஜ் பண்ணும்போது எனக்கு ஏற்பட்டிருக்க அந்த டிஃபிகல்ட்டி இது எல்லாம் தான் எனக்கு ஒரு முக்கிய ப்ராமினண்டான ஒரு விஷயமா பார்த்தேன். ஈவன் தோ ஐஎம் ஹோமியோபத், நான் வந்து பேச்சுலர் ரெமடிஸும் மைண்ட் வச்சு தான் ட்ரீட் பண்ண போகிறோம், ஹோமியோபதிக் ரெமடிஸும் மைண்ட் வச்சு தான் ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் அதை பொறுத்தவரை அந்த 2 மெத்தடை பொறுத்தவரையிலையும் நம்மளை நாமே வந்து ஒரு தேர்ட் பர்சனா அப்சர்வரா நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியலை அப்படின்னா ஒரு சரியான மெடிசன் வந்து அரை பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கணுமே அப்படின்ற ஒரு தேடல் தான் என்னுடைய தேடல் தான் இந்த. அதாவது அந்த இடத்துல நானே இருந்துட்டு நானே அதை எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி தான் இந்த இஎஃப்டி, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அல்லது டேப்பிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 1980s டெவலப் ஆன விஷயம். இப்போ வந்து ரொம்ப பிரபலமா இந்தியாவுக்குள்ள பரவ ஆரம்பிச்சிருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாவும் நிறைய இருக்கு. ஈவன் ஒரு சிலர் வந்து இந்த இஎஃப்டியை வந்து 1-to-1 செஷனுக்கு பெர் ஆனம் 15 lakhs கூட சார்ஜ் பண்றாங்க. 15 lakhs மந்த்லி 1 செஷன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் போயிட்டு இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த டைம் நம்ம வேற ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கா நம்மளுடைய எமோஷனலான ஒரு விஷயத்த அஸ் எ பேரண்டா, இப்போ நம்ம வந்துட்டு இருக்கவங்க எல்லாமே ஒரு பேரண்ட், அஸ் எ பேரண்டா ஒரு விஷயத்த எமோஷனலா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நம்ம எமோஷனலா எடுத்துக்கலாம்னா இப்போ பொதுப்படையா என்ன மாதிரியான இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த தலைமுறையில ஒரு பேரண்டா ஒரு குழந்தைய நம்ம எப்படி பார்க்குறோம், அவங்களோட கரியர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம், அவங்களுடைய ஃபியூச்சர் பற்றின ஆங்ஸைட்டி இருக்கு, ஜென்ரலாகவே குழந்தைங்களை பற்றின ஆங்ஸைட்டி இருக்கு, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றின ஆங்ஸைட்டி இருக்கு. ஒரு குழந்தை வந்து நம்ம சரியா பண்ணலன்னா அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஃபியர் இருக்கு. இன்னொன்று, என் குழந்தை இது மாதிரி இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்ற அந்த ஈகோ சென்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து
எக்கச்சக்கமான விஷயத்தால ஒரு பேரண்டா நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல ரொம்ப சஃபர் ஆகும். ஸோ இன்னைக்கே நம்ம இதுல வந்து ஏதாவது ஒரு தீம் வச்சு நம்ம ஹீலிங்கை நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஒரியிங் அபவுட் த ஃபியூச்சர் அப்படின்றது வந்து பெரும்பாலானோருக்கு இருக்கு. இப்போ ஒரியிங் அபவுட் த ஃபியூச்சர், குழந்தைங்களோட ஃபியூச்சரை பத்தி நம்ம ஒரி பண்றோம் அப்படின்னா, ஒரு பக்கம் அவங்களுடைய பிசிக்கல் வெல்பீயிங், இன்னொரு பக்கம் மென்டல் வெல்பீயிங், இன்னொரு பக்கம் சோஷியல் வெல்பீயிங், அதுக்கப்புறம் கரியர். இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும். நம்ம திங்கிங் பேட்டர்ன் இப்படி மாறும். திங்கிங், கரியர் ஆகும், கரியர் எப்படி ஆகும். அதையும் தாண்டி படிப்பு. இன்னைக்கு வந்து படிப்பு, ரேங்கிங், கரியர், அதுக்கப்புறம் பிசிக்கல் வெல்பீயிங், இந்த மாதிரி தான் பெரும்பாலும் பேட்டர்ன் போயிட்டு இருக்கு. இந்த ஆங்ஸைட்டி அபவுட் தர் ஃபியூச்சர், நல்லா செட்டில் ஆகணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், அல்லது பிஸ்னஸ்ல இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரியிங் அபவுட் த ஃபியூச்சர் அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு டாப்பிக்கா வச்சு இன்னைக்கு ஹீலிங்கை வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம். என்னோட இம்பாக்ட், என்னோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பேசிக்கா சில விஷயங்களை நம்ம முதல்ல கவனிக்கணும். நம்ம வந்து ஒரு புரிதல் அந்த அந்த ஆங்ஸைட்டின்றது எங்க இருந்து ரைஸ் ஆகுது நமக்குள்ள. நம்மளோட ஆங்ஸைட்டி என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கலாம், நம்ம டிட்டர்மைன் பண்ற அந்த மைல் ஸ்டோன்ஸ் அவங்க அரைவ் ஆக முடியல, அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம எமோஷனல் ஆகுது. இது எக்ஸ்பெக்டேஷன் ஓரியன்டான விஷயம். எக்ஸ்பெக்டேஷன் ஓரியன்டா அந்த ஆங்ஸைட்டிக்குள்ள போறது ஒண்ணு. என் பொண்ணு நல்லா படிக்கிறான்னு நான் ப்ரூவ் பண்ணணும், அவ ப்ரூவ் பண்ணா என்னுடைய மான மரியாதை கெட்டு போயிடும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். அவங்க பொண்ணு நிறைய மார்க் வாங்கிட்டா, என் பொண்ணு மார்க் வாங்கல. அந்த கம்பேரிசன் ப்ராப்ளம் அடுத்து ஒண்ணு. நான் நினைக்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும், இது ஒண்ணு. என் பொண்ணு பெர்ஃபார்ம் பண்ணாம போயிட்டா என்ன 4 பேர் என்ன சொல்லுவாங்க. ஸோ இந்த எமோஷனல் ட்ரீக்கு பார்த்தோம்னா ஒரு ஒரு அது வந்து பல பல வேறுபட்ட கிளைகளை கொண்டதா தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இஎஃப்டியை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னா ஒவ்வொரு கிளையா வெட்டிக்கிட்டே தரிச்சுக்கிட்டே வரணும். அப்படிங்கும்போது கடைசியா போகும்போது நம்ம மேல இருந்து கீழே கழிச்சுட்டே வந்தோம்னா அந்த ரூட்டுக்குள்ள போகிறதுக்கான, ஏன்னா ஒவ்வொரு லேயர் வந்து மரம் மாதிரி இல்லாம நம்ம லேயர் பை லேயரா சுரண்டி எடுக்கிற மாதிரி இந்த ஹீலிங். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கம்பேர் பண்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். ஸோ டேப் ஓவர் தட். அதுக்கப்புறம் என்னோட ஈகோ சென்ட்ரிக். அவன் ஒழுங்கா படிக்கல, நான் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கேன், அவன் படிக்கலன்னா ஒரு வாத்தியார் பையன் நோக்கு அப்படின்ற இன்சல்ட் எனக்கு வந்துடும். நான் அதை ஒரு ஃபோர்காஸ்ட் ஒரு ஆன்டிசிபேட் பண்ணி நான் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். அதன் மூலமா எனக்கு ஆங்ஸைட்டி வருது. ஓகே, இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம், ஆங்ஸைட்டிக்குள்ள போறோம், அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. இதெல்லாம் நடக்கிற இயல்பு தான். அதுவும் நம்முடைய இந்தியன் சோஷியல் ஸ்ட்ரக்சர், இந்த கல்ச்சரல் ஆர்கிடெக்சர், அது என்ன நமக்குள்ள இது வந்து ஒரு பசங்களை கேரா பார்த்துக்கணும், ஒழுக்கமா வளர்க்கணும், நல்லபடியா வளர்க்கணும், நல்ல மேல ஹையர் லெவலுக்கு கொண்டு போகணும். ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது 3வது வட்டத்துல இருக்கு. அந்த அளவுக்கு டெப்தா யோசிக்கிறாங்களே தவிர மிச்சம் யாரும் பெரும்பாலும் யோசிக்கிறது இல்லை. அப்படின்னாலுமே நமக்குள்ள அந்த ஆங்ஸைட்டி மட்டும் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ இந்த ஆங்ஸைட்டியை நம்ம எப்படி வந்து பேட்டர்ன் வைஸா பிரிக்கலாம். நம்ம கரியர், அவங்க கரியர் என்ன ஆகும். இது மாதிரி ஆங்ஸைட்டி வர்றதுனால கரியரு, ஈகோ, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, என்னோட லெவலுக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் அவுட் பண்ணல, இது மாதிரி நிறைய ஆங்ஸைட்டி இருந்தாலும் இது என்ன பண்ணும் நம்மளே. நம்ம ஏன் நம்ம இப்போ குழந்தைங்க வந்து சரியா படிக்கல, நான் டென்ஷன் ஆகிறேன், எனக்கு இது இயல்பு தானே. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்னை பாதிக்கிறது இயல்பு தானே. நான் நான் இது வந்து இன்னும் என்ன பண்ண முடியும். இல்லை, நான் ஆங்ஸைட்டி அப்படின்ற இந்த பதட்டம், அவங்கள பத்தின கவலை அப்படிங்கிறது என்ன செய்யும். இந்த குவாண்டம் லெவல் அப்படின்னு இப்ப பார்க்கும்போது நாம எதை
நம்மளுடைய உணர்வுபூர்வமா சிந்திக்கிறோம். ஒரே ஒரு விஷயம். பெரும்பாலும் சொல்லுங்க. இங்க இருக்கிற 4 பேர், இப்ப 4 பேர் இந்த மீட்டிங்ல இருக்கோம். 5 பேர், என்னோட சேர்த்து 5 பேர். எத பெரும்பான்மையான உணர்வுபூர்வமா சிந்திக்கிறோம். எத்தனை பேரு சும்மா உட்கார்ந்திருக்கும்போது, ஹேப்பியா, சந்தோஷமா என்னுடைய கணவன நான் முதல்ல சந்திச்சேன். அவரோட நான் பேசினேன். அவரோட ஒரு ஹேப்பியா இருந்தேன். அப்படின்னு சிந்திக்கிறோம். அல்லது மனைவி, கணவனா ஆணா இருந்தா, பெண்ணா தான். எப்பவாவது உட்கார்ந்து நம்ம வந்து ஹார்ட்ஃபுல்லா, உணர்வுபூர்வமா, ஹேப்பியான ஒரு விஷயத்த சிந்திச்சுக்கிறோம். எத்தனை பேர் அது மாரி சிந்திச்சிருக்கோம்? எத்தன முறை? இந்த ரேஷியோ பார்த்தோம்னா, ஒரு 100 நெகட்டிவ் நெகட்டிவான சிந்தனை வந்துச்சுன்னா, மேபி அந்த 100 1 கூட சொல்ல முடியாது. மேபி ஒரு 0.1 ரேர் கேஸஸ். 1000த்துல 1ன்னு எடுத்துக்கலாம். 1000 சிந்தனை நமக்கு வந்து ஆங்ஸைட்டி, டென்ஷன், பயம், வேதனை இது மாரி சிந்திச்சோம்னா, ஒரு தடவ வந்து நல்ல விஷயத்த சிந்திக்கும். ஸோ அது என்ன பண்ணும்னா, நம்மளுடைய அந்த வைப்ரேட்டரி லெவல அதே பேட்டர்ன்ல வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும். இப்ப இஎஃப்டி என்ன பண்ணுது நமக்கு? எந்த விதத்துல சப்போர்ட் பண்ணுதுன்னா, இப்ப நான் இத ஹீல் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸ்டர்னலான ஒரு எய்டு எனக்கு தேவையில்ல. ஆனா கைடு இருந்தா நல்லது. ஒரு சில பெரும்பாலான சமயங்கள்ல நம்ம சிந்திக்கிற பேட்டர்ன் வந்து நாம சரின்னு நெனச்சுட்டு இருப்போம். ஒரு 3வது நபரா இருந்து பார்க்கும்போது இந்த பேட்டர்ன் வந்து நம்ம சரியில்ல. அத நம்ம ஹீல் பண்ணிக்கணும்னு அப்பதான் தோணும். ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து கைடட் செஷன்ஸ் தேவைப்படுது. ஒரு ஒரு பேட்டர்ன் திரும்ப திரும்ப சிந்திக்கும்போது, நம்ம உடம்புல கார்ட்டிசால் லெவல் அதிகமா இருக்கு. இன்னைக்கு வந்து டயபெட்டிஸுக்கு பிரைமரி ரீசன் வந்து அவங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொன்னாலும், அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்றது கார்ட்டிசால் லெவல் அதிகமா இருக்கிறது தான். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து அவ்வளோ பெரிய ரோல ப்ளே பண்ணுது. நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். இந்த ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு முதல்ல நம்மளுடைய பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி இது எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. அதே சமயத்துல அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அந்த குவாண்டம் லெவல்ல குவாண்டம்னா பிரபஞ்சத்தோட எல்லை வரை எல்லாமே ஒரே வேவ் லென்த் ஒரு வைப்ரேஷன் தான். குவாண்டம் ஹீலிங் படிச்சவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். குவாண்டம் அந்த பிசிக்ஸ பத்தி படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிரபஞ்சத்தோட ஒரு எல்லையில ஒரு அணுவ அந்த குவாண்டம் ஃபீல்ட்ல நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா, பிரபஞ்சத்துல இருக்கிற அடுத்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கிற அந்த 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 அணுவோட இன்னொரு பார்ட் இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு சின்ன ஒரு டைமிங் கூட வித்தியாசம் இல்லாம அத ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு குவாண்டம் சயின்ஸ். ஸோ இத தான் அந்த காலத்துல அண்டத்தில் பிண்டம், பிண்டத்தில் அண்டம்னாங்க. எது இந்த பிண்டத்திலிருந்து வெளிப்படுது, அதுதான் அண்டத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீ எதுவாக இருக்கிறாயோ அதுதான் பார்க்குற. நீங்க நம்ம என்ன உள்ள எமோஷன் வச்சுட்டு இருக்கோமோ, அத தான் பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம வந்து அந்த வேவ் லென்த்த ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த சூழல்ல இருந்து நம்ம மாற முடியறது. இது எப்படின்னா, காருக்குள்ள உட்கார்ந்து கார தள்ளுறது. ஏன்னா, நமக்கு தான் நம்ம கத்துக் குடுத்துருக்காங்க இல்லையா? க க பசங்கள பத்தி கவலைப்படணும். அவங்களுக்கு அவங்க முன்னேற்றத்தின் மேல அக்கறை அப்படின்றது ஒண்ணு. ஆங்ஸைட்டின்றது ஒண்ணு. ஆனா அக்கறையே கூட ஆங்ஷியஸா இருந்துச்சுன்னா, அதுவும் தப்பு தான். ஸோ, நம்மளுடைய இந்த ஆங்ஸைட்டி, டென்ஷன், எமோஷன் இது எல்லாமே பேரலலா இந்த குவாண்டம் ஃபீல்ட்ல ஒரு வேவ் லென்த்த கிரியேட் பண்ணிட்டே போயிட்டே தான் இருக்கும். அந்த வேவ் லென்த்த நம்ம உடைக்கணும்னா, நம்ம எமோஷன் லெவல மாத்திக்கணும். நமக்கு வர்ற முதல் தாட் என்ன யோசிச்சு பாருங்க. சொல்லும்போது நல்லாதான்பா இருக்கான். நீ வந்து என் இடத்துல இருந்து பாரு. பின்னால சேட் பண்ணிட்டே தான் இருக்கான். என் புருஷன் மாரி, என் பொண்டாட்டி மாதிரி உனக்கு இருந்தா தெரியும். அவன் என்ன பண்றான்னு உனக்கு தெரியுமா? ஸோ, இப்ப லா ஆஃப் கர்மா படி பார்த்தோம்னா, நாம தான் நம்மளுடைய அட்மாஸ்பியர் அட்ராக்ட் பண்றோம். என் கூட யார் எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறத அட்ராக்ட் பண்றோம். பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து நமக்கு இந்த நம்மளுடைய இந்திய கலாச்சாரப்படி சில அந்த எஜுகேஷன் இருக்கு. அது நம்மளை வந்து
ஒரு ஒரு புரிதல குடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ அத வந்து நம்ம டெவலப் ஆயிட்டே போயிட்டு இருந்தோம்னா, அந்த உணர்வு வந்து டெவலப் பண்ணிட்டே போயிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கர்மாவ கேரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். பிரசன்ட்ல அந்த கர்மாவ போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு, இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டே போயிட்டே இருக்கோம் அப்படின்னா, அதனுடைய விளைவு என்னவா இருக்கும்? நமக்கு இன்னும் மோசமாகும். ஸோ இப்போ நாம முதல்ல நம்ம ஹீல் பண்ணிக்கிறதன் மூலமா, நம்மள நாமே சரி பண்ணிக்கிறதன் மூலமா, முதல்ல அந்த ஃப்ளோ ஏற்கனவே நம்ம ஒரு ஓட்டத்துல போயிட்டு இருக்கோம் இல்லையா? முதல்ல நாம நிக்கிறோம். அந்த அந்த பேட்டர்ன்லயே இல்லாம, அந்த பேட்டர்ன பிரேக் பண்றதுக்கு முதல் முயற்சி இதுதான் நம்ம செய்யணும் எமோஷன்ல. ஸோ அந்த பேட்டர்ன பிரேக் பண்ண உடனே, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க வேண்டிய அவசியம் இனிமேல் தேவை. இன்னொன்னு நம்ம அந்த எமோஷன ஃபோக்கஸ் பண்ண, அந்த எமோஷன்ஸ் வந்து அத கவனிக்க நெறைய ரிலீஸ் ஆகும். அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். சிலர்லாம் அழுவாங்க டேப்பிங்லயே. ஸோ அந்த எமோஷன்ஸ் வந்து வெளியில எக்ஸ்போஸ் ஆயிடும். நம்ம குழந்தைங்கள பத்தின நம்மளுடைய ஒரி. ஸோ ஒருத்தருடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஆ பெயின் இருக்கும். அதனுடைய அந்த 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 ஆங்ஸைட்டி அந்த டென்ஷனுடைய பெயின் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெவல்ல இருக்கும். ஸோ யாரும் யாரையும் நம்ம கம்பேர் பண்ணிக்க தேவையில்ல. யோசிக்கவும் தேவையில்ல. இப்போ நான் அது கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த ஒரி இருக்கு. கண்டிப்பா ஆஸ் எ பேரன்ட்டா அது எந்த வயசு பேரன்ட்டா இருந்தாலும் சரி. அது வந்து நீட் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கட்டும், எஸ்எல்சி படிக்கிற குழந்தையா இருக்கட்டும், காலேஜுக்கு போன குழந்தையா இருக்கட்டும், கல்யாணம் பண்ண போறதா இருக்கட்டும். கல்யாணம் பண்ணி வச்சு மேபி ஒரு ஸ்பிரிச்சுவலா எலிவேட் ஆனவங்க அவங்கள தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே அந்த ஆங்ஸைட்டின்றது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில ரைஸ் ஆயிட்டே தான் இருக்கும். அது எந்த பேட்டர்ன்ல வேணா இருக்கலாம். இப்போ நீங்க இப்போ ஹீலிங் ஸ்டார்ட் பண்றீங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்டின்னா, உங்க ஃபீலிங்க அப்படியே கவனிங்க. ஒரு டீப் பிரீத் பண்ணி, கண்ண மூடி, மூச்ச விடாம, நம்ம டென்ஷனான எப்படி டைட்டா இருக்கணும், அந்த மாரி வச்சுட்டு, அந்த ஃபீலிங் கவனிங்க. கவனிச்சு, அந்த ஆங்ஸைட்டியோட தன்மை, அதனுடைய பெயினுடைய இன்டென்சிட்டி, அது தர்ற வலியோடைய தீவிரம். 1ல இருந்து 10. 1னா குறைவு, 10னா அதிகம். நீங்க மனசுல குறிச்சுக்கோங்க. அப்படியே அத கவனிக்கும்போது, அதுக்கு ஏதாவது கலர் இருக்கா? கலரா ஃபீல் ஆகுறீங்களா? அதனோட லொகேஷன் உங்க சிஸ்டத்துல, உங்க பாடியில எங்க இருக்கு? அதனுடைய ஷேப் என்ன? அதனுடைய ஷேப். வாட்டெவர் அது என்ன வேணாலும் வரலாம். ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசமா இருக்கும். தனியா இருக்கும். இதுல வந்து தேர் இஸ் நோ கம்பேரிசன். இத எல்லாமே அப்சர்வ் பண்ணுங்க. அந்த ஃபீலிங்கோட லொகேஷன் எந்த இடத்துல இருக்கு? ஃபீலிங்கோட ஒரு தன்மை, கலர் தெரிஞ்சதுனா கலர், ஷேப் தெரிஞ்சதுனா ஷேப். இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கணும். இந்த பெயினுடைய இன்டென்சிட்டி. ஓகே. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம ஹீலிங்குள்ள போலாம். ஓப்பன் மைண்டடா நான் சொல்ற சஜஷன் சிலருக்கு வந்து ஒத்து போகலாம். சிலருக்கு அது ஒத்து போகாமயே இருக்கலாம். பட் இதுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இந்த ஒரு 30 இயர்ஸ் ஆஃப் ஹீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அப்சர்வ் பண்ண வகையில என்னுடைய இன்ட்யூட்டிவா சில விஷயங்கள் நமக்கு தோணும். அந்த இன்ட்யூட்டிவா வர்ற அந்த எமோஷனோட கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ஹீலிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கைகளோட சைடுல இருந்து பக்கவாட்டுல விரல் நுனியில டேப் பண்ணுங்க. இல்ல ஃபிளாட்டா டேப் பண்ணிக்கலாம். இந்த சின்ன பாயிண்ட்ஸ்ல மட்டும் 2 விரல் 2 கையிலயும் கூட டேப் பண்ணலாம். சரியா? மூக்கடியில வரும்போது ஒரு ஒரு விரல் போதும். ஒரு கை போதும். உதட்டுக்கீழ வரும்போது ஒரு கை. இந்த சைடு வரும்போது ஃப்ளாட்டா இந்த மாரி டேப் பண்ணிக்கங்க. அக்குளுக்கு கீழ வர்றது இந்த மாரி டேப் பண்ணிக்கலாம். உச்சந்தலையில வர்றதும் ஃப்ளாட்டா டேப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு கராத்தே சாப். என்னுடைய குழந்தைய நான் கவனிக்கும்போது, முதல்ல நீங்க அந்த ஃபீலிங் கவனிச்சு, அந்த எமோஷன கவனிச்சு, அந்த கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற அவங்கள பத்தின அந்த ஆங்ஸைட்டி, டென்ஷன், இது எது இருந்தாலும். அது உங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷனு.
கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே. ஈவன் தோ என்னதான் என்னுடைய குழந்தையை பத்தின ஆங்ஸைட்டி எவ்வளவுதான் எனக்கு இருந்தாலும், அவங்கள பத்தின டென்ஷன் எனக்கு எவ்வளவு இருந்தாலும் கூட, என்னை நான் முழுமையாக நேசிக்கிறேன். என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய குழந்தைகள பத்தின அந்த ஆங்ஸைட்டி என்னை பாடாப்படுத்துது அப்படின்னாலுமே கூட, ஓட வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னாலுமே கூட, என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னை நான் முழுமையாக மதிக்கிறேன். என்னை நான் முழுமையாக நேசிக்கிறேன். ஐ கம்ப்ளீட்லி லவ், அக்செப்ட் அண்ட் ஹானர் மைசெல்ஃப். என்னுடைய குழந்தையை பத்திய இந்த என்னோட டென்ஷன் என்னை உறைய வைக்குதுனாலுமே கூட, ஓவர்வெல்மிங், என்னடா எதுவுமே செய்ய முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு ஏற்பட்டாலுமே கூட, என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னை நான் முழுமையாக நேசிக்கிறேன். ஓகே. இப்போ ஒரு உருவத்திட்ட இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். உருவம் முடிகிற இடம் இந்த பாயிண்ட். ஸ்டார்ட் ஆகிற இடம். நீங்க எப்படி அதுக்கு பேர் வச்சுக்கலாம். இந்த ஆங்ஸைட்டி உங்க ஃபீலிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி அதுக்கு பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபீலிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபீலிங் சைட் ஆஃப் த ஐஸ், கண்ணுக்கு பக்கத்துல. இந்த ஃபீலிங் உங்க உணர்வை கவனிங்க. கண்ணுக்கு அடியில இந்த ஃபீலிங் மூக்குக்கு அடியில இந்த ஃபீலிங். அந்த ஃபீலிங் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த சென்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். உதட்டுக்கு அடியில் இந்த ஃபீலிங். காலர் போன் இந்த உணர்வு. வாட் எவர் எமோஷன், இந்த ஃபீலிங். அதை நீங்க விஷுவலைஸ் பண்ணி கூட பார்க்கலாம். அவங்களோட கான்வர்சேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்படுற அந்த ஃபீலிங், இந்த உணர்வு. இந்த உணர்வு என்னை ஒவ்வொரு நாளும் ஓட வைக்குது. சைட் ஆஃப் த ஐஸ், இந்த டென்ஷன். என் குழந்தைங்க எப்படினால என்ன ஆகும், அவங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகும். நான் வெளியில எவ்வளவு வேணா சிரிச்சிட்டு இருக்கலாம். யாருக்கு காமிச்சிக்க கூட காமிச்சிக்காம கூட இருக்கலாம். எனக்குள்ள இருக்கிற ஆங்ஸைட்டியை, அந்த டென்ஷன் என்னால் ஃபீல் பண்ண முடியும். இந்த ஃபீலிங், இந்த கேப்ல எடுத்து வச்ச பாயிண்ட்டுக்கு நீங்க move பண்ணிட்டே இருக்கலாம். இந்த ஃபீலிங் என் கூட ஃபாலோ பண்ண முடியாம நீங்க லாக்கிங்க பாயிண்ட் மாத்த டேப் பண்ணாலும் தப்பு இல்லை. ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம். அப்படியே டேப் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த ஃபீலிங் உணர்வுகள் மட்டும் கவனத்தை வைங்க. உங்க உங்க ஃபீலிங்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னை ஆட்டி வைக்கிற இந்த ஃபீலிங், ஜென்டில் லேசா இந்த ஃபீலிங். அவங்கள பத்தின ஆங்ஸைட்டி தான் எனக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் டிரைவ் பண்ணுது, ட்ரிகர் பண்ணுது. அது காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட் தூங்க போற வரையில எங்க சுத்தினாலும் அவங்களோட ஃபீலிங் தான். அவங்க ஃபியூச்சர் பத்தின அந்த worry தான். இந்த worry, இந்த கவலை, இந்த கவலை
இந்த டென்ஷன். ஜஸ்ட் அப்சர்வ். இந்த டென்ஷன். இந்த எமோஷன்ஸ். இந்த எமோஷன். இந்த ஃபீலிங். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபீலிங். யூ மே சே இட் லவுடர். இந்த உணர்வு. என் குழந்தைய பத்தின எதிர்காலம் பத்தின இந்த உணர்வு. இட்ஸ் சோ பெயின்ஃபுல். இட்ஸ் டிரைவிங் மீ கிரேசி. எனக்கு இருக்கு பிடிச்ச மாதிரி அனுபவிச்சு. என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எது செய்யலாம். ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய பிரெயின்ல அதே சிந்தனை வரும். இந்த ஃபீலிங் என்ன அலக்கழிக்குது. என்ன அலக்கழிக்கிற இந்த ஃபீலிங் என்னை விட்டு எப்பதான் போகும். இந்த ஃபீலிங். இந்த பெயின். இந்த ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ். அதை இப்போதே என்னுடைய ஒட்டுமொத்த அமைப்பில் நிறுத்தும். அது எங்கெல்லாம் எனக்குள்ள அந்த ஃபீலிங் கிரியேட் பண்ணிருக்கோ எல்லா இடத்துலயும் இருக்கும். இப்போதே இந்த நொடியை என்னுடைய ஒட்டுமொத்த அமைப்பில் இருந்து நான் விடுவிக்கிறேன். எல்லாத்தையும் என்னுடைய சிஸ்டத்தை வந்து நான் ரிலீஸ் பண்ணி ஆகணும். எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விடுறேன். இப்போ கண்களை மூடி சுவாசத்தை ஆழமா உள்ள இழுத்து ஒரு 3 எண்ணிக்கை உள்ள ஹோல்டு பண்ணி அந்த ஃபீலிங் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் அப்படியே வாயோட ரிலீஸ் பண்ணுவோம். மீண்டும் தேவைப்பட்டா ஒரு 2 டைம் டேக் டீப் பிரெத். ரிலீஸ். இப்போ கவனம். நீங்க என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க 1ல இருந்து 10 வரை நீங்க ஒரு ஸ்கோரிங் கொடுத்துருப்பீங்க. அந்த ஸ்கோர்ல இப்போ அந்த இன்டென்சிட்டி அந்த ஃபீலிங் முதல்ல கவனிச்ச அந்த இன்டென்சிட்டி இது எங்கெங்க லொக்கேட் ஆயிருந்துச்சு, அதனுடைய இம்பாக்ட் உங்க சிஸ்டத்துல எப்படி இருந்துச்சு, அந்த ஒரி அந்த கவலைப்படும் போது இப்போ அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு. அதோடய ஒரு நிமிஷம் கண்ணு ரிலாக்ஸா அதை அசஸ் பண்ணுங்க, கவனிங்க. முடிஞ்சா கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம். தண்ணி குடிக்கும்போது ஒரு தேங்க்ஃபுல்னஸோட ஒரு நன்றி உணர்வோட சிப்சிப்பா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இது ஒரு பார்ட். ஐ ஃபீல் வெரி காம் அண்ட் ஹெட் சக்ரா இஸ் ஆக்டிவேட்டட். ஃபைன். ஓகே. அந்த லெவல் 1 to 10ல முதல்ல ஒரு 8 இருந்தது. இப்போ 6 ஆயிருக்கு அல்லது 5 ஆயிருக்கு. வாட் எவர் இட் மே.
அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இண்டிகேட்டர். நீங்க ஏதாவது மென்ஷன் பண்ண வருமா? பண்ணலாம். ஓகே. அடுத்த ரவுண்ட். அடுத்த செட். அதுதான் நம்ம இப்போ கைட் பண்ண போறோம். ஸோ மீண்டும் ரெடி ஆக்கிங்க. ஏ கராத்தே சாப் எப்பவும் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட சரி. அதுக்கப்புறம் டைரக்டா ஐப்ரோ பாயிண்ட் தான். சரியா? ரெண்டு ரெண்டு கை விரலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சைடாக தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஐப்ரோ பாயிண்ட். இந்த ஃபீலிங், இந்த ஆங்ஸைட்டி, இந்த டென்ஷன் யாருக்கு தான் இல்லை? அம்பானிக்கு இல்லையா? அதானிக்கு இல்லையா? சிஎம்க்கு இல்லையா? யாருக்கு தான் இல்லை? இந்த ஃபீலிங், இந்த ஆங்ஸைட்டி, என்னை ஏன் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ண அலோவ் பண்ணுவேன்? ஒவ்வொருத்தருடைய கர்மாவும் ஒவ்வொருத்தருக்கும். என்னுடைய குழந்தை அவங்களுடைய கர்மாவை தானே சார் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த ஆங்ஸைட்டி, இந்த கவலைப்படுற விஷயமானது என்னையும் கெடுக்குது. என்னுடைய சூழலையே வருஷம் பண்றது என்னால உணர முடியும். இது பெரிய அளவுல என்னுடைய சுற்றுப்புறத்துலயும் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணதுன்னு என்னால ஃபீல் பண்ண முடியும். இந்த ஆங்ஸைட்டி நான் என்னுடைய குழந்தைகள் மேல திணிக்கிறேன். இல்லைன்னா என்ன நானே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டாக்கிக்கிறேன். எப்படி இருந்தாலும் இது ஸ்டோர் ஆகி ஸ்டாக்னேட் ஆகி எனக்குள்ள சேர்ந்து ஒரு காலகட்டத்துல நான் அவங்க கிட்ட தானே வெடிக்கிறேன். இது அவங்களே எமோஷனலா பாதிக்குது. இந்த கவலைப்படுறதுல ஏதாவது வேணாலும் ஒரு விஷயத்த மாத்த முடிஞ்சிருக்கா? அப்படி இருக்கும்போது கவலைப்பட்டு மட்டும் என்ன நடக்க போகுது? கவலைப்படுறதுனால எதையும் மாத்த முடியாது அப்படிங்கிறதுனால இப்ப புரிஞ்சுக்க முடியுது. இந்த கவலை என்னுடைய சூழலையும் விஷயங்களையும் இன்னும் வருஷம் மோசமா எனது உடல்நிலையிலும் எனது மனநிலையிலும் அதனுடைய இம்பாக்ட் ரொம்ப கடுமையாவே இருக்கு. அதனுடைய இம்பாக்ட் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அதை கவனிக்க தான் என்னால உணர முடியுது. அது முதல்ல என் தூக்கத்தை பாதிக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய எல்லா ரொட்டீனையும் அது பாதிக்குது. இப்படியே போயிட்டு இருந்தேன்னா என்னதான் எப்போ இது என்னை ரொம்ப பாதிக்குதுன்னு நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த நொடியில இருந்து. இதை ஏன் நான் சுமக்கணும் அப்படின்ற உணர்வுக்குள்ள இப்ப நான் வந்திருக்கேன். கோடீஸ்வரனும் கவலைப்படுறான், இல்லாதவனும் கவலைப்படுறான்.
யாருக்கு தான் கவலை இல்லை. இந்த கவலை சூழலை மாத்துனுச்சா? இல்ல. அத நான் முழுமையா ஃபீல் பண்றேன். என்னுடைய கவலை, என்னுடைய பெர்செப்ஷன், என்னுடைய குழந்தைகள் பத்தின எனது பார்வை எப்பவுமே ஒரே டென்ஷன்லயே நான் பார்க்கக்கூடியதா மாத்திருச்சு. அவங்க பேர்ல இருக்கிற அன்பு போய், கவலை அதிகமாயி, அதன் மூலமா இரிட்டேஷன வெளியில காமிச்சதுனால எனக்கு ஸ்ட் அது ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு பெயின். அத வெளியில காமிச்சுக்க முடியாது போய் அது எனக்குள்ள ஐ ஃபீல் டிப்ரஸ்ட். என் மீதே எனக்கு ஒரு செல்ஃப் ச்சே! என்ன நான் இப்படியே இருக்கேன். எனக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் தான் நான் வெளியில வரணும். இந்த கவலைப்படுற விஷயமானது என்னை ரொம்ப பெயின்ஃபுல்லா பாதிக்குது. இது என்னன்னு ரிசப் கிளியரா ஃபீல் பண்ண முடியுது. இத என்னால கிளியரா ஃபீல் பண்ண முடியுது. இது என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. இந்த நொடியிலிருந்து எனக்குள்ள இருக்கிற இந்த பிரஷர் இப்போதிலிருந்து எனது ஒட்டுமொத்த அமைப்பிலிருந்து நான் ரிலீஸ் பண்றேன். நான் ரிலீஸ் பண்றேன். இனிமேலே இது எனக்கு தேவையில்லை. இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எனக்கு தேவையில்லை. இந்த மனோநிலை எனக்கு தேவையில்லை. எனக்கு இது தேவையில்லை. ஐ கம்ப்ளீட்லி லெட் இட் கோ. எல்லாத்தையும் என்னோட சிஸ்டத்துல ரிலீஸ் பண்றேன். எல்லாத்தையும் என்னோட சிஸ்டத்துல ரிலீஸ் பண்றேன். கண்களை மூடி சுவாசத்தை ஆழமா உள்ளெடுத்து எங்கெல்லாம் அந்த ப்ரெஷர் இருக்கோ ஹோல்ட் பண்ணி 1 2 3 எக்ஸேல். அது கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு டைம் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம். வாட்டர் ஒரு ஹார்மோனைசர். இந்த சூழல் நமக்குள்ள ஏன்னா நம்ம உடம்புல 70% 70% மேல தண்ணி தான் இருக்கு அப்படின்றதுனால இந்த தண்ணி அப்ப இருக்கிற எமோஷனல் ஸ்டேட்டை ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அனுப்பி இந்த ஹீலிங்கை ப்ரமோட் பண்ணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிக்கும்போது ஒரு ப்ரேயர்ஃபுல் மூடு, தண்ணிக்கு நன்றி சொல்லிட்டு நம்மளோட எல்லா பாரம்பரியங்களுக்கும் ரெலவெண்ட் ஆஃப் எல்லா ரிலீஜன்ஸ் தண்ணியை தான் பிளஸ்ஸிங்ஸுக்கும் சரி மற்ற எல்லா விஷயத்துக்கும் சரி அவங்க என்ன ப்ரேயர் என்ன பண்ணியிருந்தாலும் எல்லாத்துக்கும் தண்ணி தான் பயன்படுத்துகிறாங்க. பிகாஸ் வாட்டர் கேன் கேரி எமோஷன்ஸ் வெரி ஈஸிலி. ஓகே, தண்ணி குடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் தண்ணின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான சமாச்சாரம், பவர்ஃபுல்லான மீடியம். ஸோ தண்ணி குடிக்கும்போது கேர்ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணி ஒரு நன்றி உணர்வோட சிப் சிப்பா சிப் சிப்பா குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் அந்த தண்ணி இந்த ஃபீலிங் நம்ம சாதாரணமாக தண்ணி குடிச்சதுக்கும் இப்போ இந்த உணர்வோட தண்ணி குடிக்கிறதுக்கும் என்ன சேஞ்ச்? இந்த ஹீலிங், இந்த டேப்பிங், வாட்டர் கன்சம்ஷன் வித் கிராட்டிடியூட், இந்த நன்றி உணர்வோட தண்ணி குடிக்கிற இந்த விஷயம், இது எல்லாம் உங்களுக்குள்ள என்ன மாதிரி உணர்வு இப்போ ட்ரிகர் பண்ணியிருக்குன்றது ஃபீல் பண்ணணும். அதனோட இம்பாக்டை கவனி.
எப்படி நம்ம கவலைய கவனிக்க கவனிக்க கவலை வளர்ந்துச்சோ, ஹீலிங்க கவனிக்க கவனிக்க ஹீலிங் நமக்குள்ள இருந்து டெவலப் ஆகும். ஓகே. இப்போ உங்களுடைய கண்டிஷன் முதல்ல என்ன ஸ்டேட்ல இருந்து, இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கு? இத யாராவது ஷேர் பண்ணா பண்ணலாம். ஃபீல் மோர் காமர். ஓகே. ஸோ அடுத்த ரவுண்ட் வந்து பாசிட்டிவ் ரவுண்ட். இப்போ நம்ம வந்து தேவையில்லாத ரிலீஸ் பண்றோம். அடுத்தது இந்த இஎஃப்டில பாசிட்டிவான விஷயங்கள உள்ள இம்பைப் பண்ணிக்க முடியும். உள்ள கொண்டு போக முடியும். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸா. ஸ்டார்ட் ஃப்ரம் ஐப்ரோ பாயிண்ட். என்னுடைய குழந்தை. முதல்ல நான் கையில வாங்கும்போது எனக்கு இருந்த அந்த உணர்வு. ஜஸ்ட் கெட் இன்டு தட். கண்ண மூடி அத விஷுவலைஸ் பண்ணுங்க. அந்த ஃபீலிங்கே கவனிங்க. அந்த உணர்வு. ஒரு குட்டி குழந்தையா, எதுவுமே தெரியாத ஒரு பிஞ்சா, என்னோட கைகள்ல இருக்கும்போது, அந்த குழந்தைய நான் ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட அந்த உணர்வு. அந்த ஹேப்பினஸ். அந்த குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கும்போது, குப்புறப்படுத்தப்போது, தவழ ஆரம்பிக்கும். ஜஸ்ட் விஷுவலைஸ். ஜஸ்ட் ஃபீல் அண்ட் விஷுவலைஸ். நீங்க முதல்ல என்ன? அடைச்சது அவங்க பாருங்க, அப்பா, அம்மா, அந்த ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருக்கு. அந்த ஃபீலிங். ஜஸ்ட் ஃபீல். அப்பா, அம்மா, அந்த ஃபீல். கெட் டு தட் ஃபீலிங். உங்களுக்குள்ளே ஏற்பட்ட, எனக்குள்ளே ஏற்பட்ட இந்த ஹாப்பினஸ். இத நான் என்னைக்காவது திரும்பி பார்த்துருக்கேனா? இது எவ்வளவு நல்லா இருக்கு. எவ்வளவு லைட்டா இருக்கு. அவன் எடுத்து வச்சபோது எனக்கு ஏற்பட்ட அந்த ஹாப்பினஸ். அவங்க என்னை அடிச்சபோது எனக்கு ஏற்பட்ட அந்த ஹாப்பினஸ். ஈவன் எங்க மேல யூரின் பாஸ் பண்ணும்போது கூட, அத நான் ஹாப்பினஸ்ஸா தானே ஹேண்டில் பண்ணேன். ஹாப்பியா தானே ஹேண்டில் பண்ணேன். ஒரு தவளை ஒரு சின்ன நடக்கக்கூட முடியாத இருந்த குழந்தை மேல இருந்த அந்த அந்த ஒரு ஹாப்பினஸ். அப்ப எனக்கு எந்த ஆங்ஸைட்டியுமே இந்த அளவுக்கு இல்லையே. நடக்கவே முடியாத குழந்தை. ஃபீட் பண்ணிக்கவே முடியாத அந்த குழந்தை. இப்ப நடக்கிறா. வளர்ந்திருக்கு. அந்த ஸ்டேட். ஜஸ்ட் ஃப்ரீ. போட்டு இந்த ஸ்டேட்குள்ள போ. நடக்க முடியாத குழந்தைய பத்தி எனக்கு இல்லாத கவலை. இப்ப ஏன் எனக்கு வரும்? ஒரு செல் உயிரியா ஜனிச்ச அந்த அந்த சிசு தானே வளர்ந்து கடவுளுடைய படைப்புல என் கையில ஒரு குழந்தையா வந்தப்போ எனக்கு இருந்தது happiness. அந்த குழந்தைய வளர வைக்க நானும், எனது மனைவி, கணவன் வரைக்கும் அவங்கள நான் என்ன செஞ்சேன்?
அதுவா வளர்ந்தது, கருவா இருந்தது, உருவானது. கண் எங்க இருக்கணுமோ, மூளை எங்க இருக்கணும், வேற வரைக்கும் எல்லாம் அது இருக்க வேண்டிய இடத்துல அது நான் என்னுடைய சொந்த எஃபர்ட்னா நான் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுருக்கலாம், சில இன்ஜெக்ஷன் போட்டுருக்கலாம். ஆனா அது அந்த குழந்தையை பாதுகாப்பா வச்சு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னபடி அதை வளர வைக்கிறதுக்கான இது இல்ல. அது இயற்கையா தான் வளருது. ஒரு ஒரு செல் பல செல்களா மல்டிப்ளை ஒரு குழந்தைய என் கைக்கு வரதுக்கு இயற்கை என்னுடைய பர்மிஷனை கேட்டா பண்ணுச்சு. நான் கவலைப்பட்டா பண்ணுச்சு. தானா நடக்குது. இப்போ இவ்வளவு பெரிய குழந்தையான பிற்பாடு நான் கவலைப்பட்டு எதாவது மாத்த போறோம். அதுவும் இயற்கையை பார்த்து. அதுவும் இயற்கையை பார்த்து. இந்த நொடி முதல் என் குழந்தையோட ஹாப்பியா இருக்கிற பல தருணங்கள் ஜஸ்ட் அப்படியே ரீகால் பண்ணும்போது நீங்க சாப்பிட்டதா இருக்கலாம், நீங்க ஓடி பிடிச்ச விளையாண்டதா இருக்கலாம், ரொம்ப சின்ன சின்ன சில்லியான விஷயம் கூட நீங்க ஜஸ்ட் ரீகால் இந்த ஹாப்பினஸ் எனக்குள்ள வச்சு திரும்ப திரும்ப கொண்டு வந்து அந்த ஹாப்பினஸ் எனக்குள்ள என்ன மாற்றத்தை கிரியேட் பண்ணுதுன்றதை நான் பார்க்கிறேன். நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். நான் அவங்கள ஹாப்பியா இருந்தப்ப எனக்குள்ள என்ன நடந்துச்சு, எவ்வளவு லைட்டா நான் இருந்திருக்கேன், எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருந்தேன். அந்த ஃபீலிங் ஜஸ்ட் எவ்வளவு நான் மிஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபீலிங்கை நான் கேரி பண்ணிட்டேன். எனக்கு இத்தனை நாள் எத்தனை இல்லை. அந்த ஹாப்பினஸ் எனக்குள்ள எந்த கவலையும் நான் கொடுக்கவே இல்லை. இந்த ஹாப்பினஸ் நான் ஃபீல் பண்ணும்போது நான் எவ்வளவு லைட்டரா ஃபீல் பண்ணேன், எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கேன். இந்த குழந்தை தான் எனக்கு ஹாப்பி உலகமே அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த தருணம் போய் அதை நான் கவலையால நான் மூடி மறைச்சிட்டு இருந்திருக்கேன். என்னால இப்ப அந்த ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணும்போது ஐம் ஃபீலிங் வெரி வண்டர்ஃபுல். ஜஸ்ட் ஃபீல் தட் கண்களை மூடி பாயிண்ட் மாறாம பரவாயில்ல, நீங்க அடுத்த பாயிண்ட் டேப் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த ஃபீலிங் அப்சர்வ் பண்ணிட்டே டேப் பண்ணு. அவங்களோட ஹாப்பியா இருந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள அவங்க சந்தோஷப்பட்டதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். ஜஸ்ட் ஃபீல் த ஹாப்பினஸ். பிரிங் அவுட் நவ். அதை இப்போ வெளியில கொண்டு வரணும். அதோட இம்பாக்ட் நம்ம சிஸ்டத்தில் எங்கெங்கெல்லாம் போதும் ஃபீலிங் வெரி ரிலாக்ஸ். அந்த லைட் ஃபீலிங் ஒவ்வொரு செல்லுக்குமே கொண்டு வரணும். I'm feeling completely relaxed. I'm feeling completely joyful. My child. I'm feeling completely relaxed. இந்த ரிலாக்ஸ்டு ஃபீலிங்கோட நம்ம பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமா இருக்கு. இந்த உடல், இந்த உலகம், நீ எல்லாமே எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லா ஃபீல் ஆகுது. வா, வாட் எ ஃபீலிங். என்ன ஒரு அற்புதமான ஃபீலிங். உண்டை தத்தெடுத்துன்னு போச்சு அந்த மழலை. அதுக்கு எனக்குள்ளே ஏற்படுத்தின அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது.
Thank you, my dear, for giving wonderful feelings. Thank you, my dear. I love you so much. I love you so much. I love you so much. அப்படியே டேப் பண்றதை நிறுத்திட்டு அப்படியே கண்களை மூடி அந்த ஃபீலிங் அப்படியே உள்ள வச்சுக்கணும். ஒவ்வொரு செல்லையும் அப்படியே பரவ விடும். அப்படியே வேகமா விடாம அப்படியே மென்மையா அந்த ஃபீலிங் அப்படியே காத்துல பரவ விடுங்க. அந்த அன்பு உங்க குழந்தை முன்னால இருக்கிறதா நினைச்சு அந்த அன்பு அவரோட பரவுறதா உங்களுக்கு மூச்சு காத்துல வந்து அவங்களோட மேல அந்த அன்பு பரவுறதா ஃபீல் பண்ணுங்க. 1 or 2 minutes அப்படியே கண்களை மூடி அதை அப்படியே அனுப்பிட்டே இருந்தாங்க. இந்த லவ், ஹாப்பினஸ், திஸ் வாட் எவர் இட் மேபி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த லைட்னஸ், அந்த ஃபீலிங் ஜஸ்ட் ரேடியேட், டிரான்ஸ்மிட் வித் லவ். ஐ லவ் யூ மை டியர். நம்ம பேர் சொல்லி தாராளமாக செய்யணும். வண்டர்ஃபுல். கண்களை மெல்ல திறந்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் அப்சர்வ். அப்சர்வ். இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, ஹீலிங் மெடிடேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, டேப்பிங் மெடிடேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு இருந்த அந்த ஸ்டேட், அந்த பெயின், அதனுடைய லெவலை இப்போ அப்சர்வ் பண்ணுங்க. கவனிங்க. ஓகே, தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த செஷன் கம்ப்ளீட் ஆயாச்சு. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஹீலிங், இந்த ஹீலிங் மெடிடேஷன் அப்படின்னு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர்